செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 டிசம்பர் வரை மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வானிலை அமைப்பு எப்படி அமையும், மாற்றம் ஏதும் இல்லை. நீண்டகால அறிக்கையில் இருந்தாலும் கூடுதல் தகவல், வலு சேர்க்கும் தகவல்களுடன் இணைத்து இதை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா வெப்பத்தை பார்க்கணும். முதல்ல கடல் நீரோட்டத்தையும் பார்க்கணும். கடல் நீரோட்டம் முதல்ல பசிபிக் பெருங்கடலை பார்ப்போம். உங்களை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய உலக வானிலை வல்லுநர்களால் தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய எல்னினோ அச்சுறுத்தல் குறித்து அச்சப்பட வேண்டாம். உடனடியாக எல்னினோ வராது. இப்போ வரைக்கும் அது லானினா தான். பிறகு நெகட்டிவ் நடுநிலையாக மாறும். பிறகு நடுநிலையிலிருந்து அது எல்னினோவா மாறுவதற்கு தாமதம் ஏற்படும். ஆனாலும் அது எல்னினோவாக அடுத்த ஆண்டு 2027 மாறினாலும், நடுநிலை பல நாட்கள் வகித்து பிறகு எல்னினோவாக மாறினாலும், வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்ப உயர்வு காரணமாக அது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் எந்தவித மழை பாதிப்பையும் இந்தியாவிற்கோ, தமிழ்நாட்டிற்கோ, கேரளாவிற்கோ, தென்மேற்கு பருவமழை பொழியக்கூடிய இடத்திற்கோ பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. குறைந்தபட்சம் சராசரி மழையாவது கொடுத்துவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம், அதிகப்படியான மழை பெய்வதற்கு வாய்ப்பும் இருக்கு. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானிலை வல்லுநர்களும் மழையே பெய்யாது என்றும், கடும் வெயில் செப்டம்பர் வரை தொடரும் என்றும், கோடை வெயிலாக இருக்கும், அதாவது கோடை போலவே தென்மேற்கு பருவமழை காலம் வெயில் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைதான் காத்திருக்கு என்று நான் சொல்வேன். மே மாதம் அப்படியே மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ ஏப்ரல் மாதத்தில் சுட்டரிக்கிறதே வெயில், வழக்கத்திற்கு மாறாக பொள்ளாச்சியில எல்லாம் கடுமையான வெயில் வாட்டுகிறதே என்று நீங்கள் நினைத்தால் அது நன்மைக்கே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே வழக்கத்திற்கு மாறான வெயில் தான் பொள்ளாச்சியில பதிவாகுது. ஏன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் வெயில் 38 டிகிரிக்கு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு 38 டிகிரி கோயம்புத்தூர்லையும் 39-40 டிகிரி பொள்ளாச்சிலையும் பதிவாகிறது. வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான். ஆனால் இந்த வெப்பம் வேற இடத்துல பதிவாகும். கரூர் பரமத்தில் பதிவாகும், ஈரோட்டில் பதிவாகும். ஆனால் இது பொள்ளாச்சியும் உடுமலைப்பேட்டையும் இணைத்து கொண்டு பதிவாவது என்பது வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான். இருந்தாலும் இந்த நிலை இந்த மாத இறுதி வரைக்கும் தான் இந்த அதிக வெப்பம் என்பது. அதுவும் படிப்படியாக பொள்ளாச்சியெல்லாம் இன்னும் 2 நாளில் குறைய தொடங்கிடும். கோயம்புத்தூரும் குறைய தொடங்கும். பிறகு ஈரோடு மற்றும் கரூர் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலும் அதற்கு பிறகு வேலூர் முன்னேறிவிடும், முதலிடத்தை பிடிச்சிடும், மேலூரும் திருத்தணியும். ஆகவே மே மாத அக்னி நட்சத்திரத்தில் மழை கொடுக்கக்கூடிய வானிலை அமைய போகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வலுவான வெப்ப நீரோட்டம் காரணமாக வெப்பநிலையை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து கடத்துகிறது. இது ஏற்கனவே குறைந்திருந்த வங்கக்கடல் வெப்பத்தையும் அரபிக்கடல் வெப்பத்தையும் ஏற்கனவே உயர்த்திவிட்டது, மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உலக அளவிலே கடல் வெப்பத்தை பார்த்தால் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வு உருவாகி வங்கக்கடலுக்கோ அல்லது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கோ வர வேண்டும் என்ற தேவையில்லை. ஏனென்றால் இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி உட்பட தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடல் என்று அழைக்கக்கூடிய வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே எம்ஜிஓ அடிக்கடி இந்திய பெருங்கடலுக்கு வரும். இதனால மழை பாதிப்பு என்பது பெரிதாக இருக்காது. மழை பாதிப்பு இருக்காது. நான் இப்போ எல்லோரும் சொல்றதுனால பெரிதாக இருக்கவே இருக்காது என்று சொல்கிறேன். ஆகவே பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கூடிய, அச்சுறுத்தி கொண்டிருக்கூடிய அந்த லானினா கூட தாமதமாகத்தான் உருவாகும். அப்படியே உருவானாலும் ஆசியா பக்கம் வெப்பத்தை உயர்த்தி, மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பத்தை உயர்த்தி, ஆசியாவிற்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கக்கூடிய புயல்களை சூப்பர் புயலாக கொடுக்கும். அதாவது ஜப்பான் மற்றும் தைவான், சீனா மற்றும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸுக்கெல்லாம் வழக்கமாக 1 புயல் 2 புயல் தான் சூப்பர் புயலாக கொடுக்கும். ஆனால் இந்த வருஷம் உருவாவது எல்லாமே சூப்பர் புயலாகவும் அதிதீவிர புயலாகவும் உருவாகி வந்து நிறைய மழைப்பொழிவை, காற்று பாதிப்பை கொடுக்குற அளவுக்கு பசிபிக் பெருங்கடல் ஓர நாடுகள் இருக்கிறது. அதாவது ஆசிய பக்கத்தில் உள்ள நாடுகள் இருக்கிறது. அதற்கு சமமான வெப்பம் இந்திய பெருங்கடலையும், தெற்கு இந்திய பெருங்கடலையும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும், வடக்கு இந்திய பெருங்கடல் எனப்படக்கூடிய வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் உருவாகி இருக்கிறது. அதே போல நீரோட்டமும் தொடர்ந்து வெப்பத்தை டிசம்பர் வரையும் உயர்த்துவதற்கு சாதகமாக தெரியுது. இப்போ இருக்கக்கூடிய வெப்பத்தை பார்த்தீங்கன்னா
இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி 30-31 டிகிரிக்கு இலங்கையை ஒட்டி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பெரும்பாலும் 30 இருக்குது, ஆங்காங்கே 31 இருக்குது. கேரளா கடலோரம் 30-31 இருக்குது. கர்நாடகாவெலாம் 29-30 இருக்குது. மகாராஷ்டிராவெலாம் 29 இருக்குது, ஆங்காங்கே 30 இருக்குது. குஜராத்தெல்லாம் 28 இருக்குது. இதெல்லாம் இப்போவே இந்த அளவுன்னா இப்போ தான் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கு. அதாவது வங்கக்கடலில் நேற்றைக்கு மரக்காணத்தை ஒட்டியுள்ளது, இன்றைக்கு மாமல்லபுரம், நாளை சென்னை, பிறகு பழவேற்காடு என்று போய் ஆந்திர பகுதி போய் ஜூன் 21 வட இந்திய நிலப்பகுதியில் விழும். அப்போது வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் வடக்கு பகுதிக்கு போய் வெப்பத்தை உயர்த்தும். அதற்கு இன்னும் மே ஜூன் 2 மாதம் இருக்குது. இந்த மே ஜூன் நெருங்குவதற்குள்ளேயே இந்த 2 மாதத்தில் இன்னும் வெப்பத்தை உயர்த்தும். ஆகவே இதனால் மே மாதத்தில் வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் காற்றழுத்த தாழ்வு நிலைகள், பகுதிகள், மண்டலங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. இதனால் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல மே மாதத்திலேயே நல்ல மழை தெரிகிறது என்ன உறுதியாகிறது. தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் மே மாதமே அக்னி நட்சத்திர காலத்திலேயே அது மதிய மாலை இரவுடையாக இருந்தாலும் சரி பலத்த மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மே முதல் வாரத்தின் பின்பகுதி 2வது வாரத்தில் கனமழை காத்திருக்கு. அப்படியே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடல் அரபிக்கடலில் உருவாகி நல்ல மழை பொழிவை தென் மாநிலங்களுக்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்தில் மே இறுதி வாரத்தில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இறுதி வாரத்தில் உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் உறுதியாகி இருக்கு. மே இறுதி வாரத்தின் இறுதி நாட்களில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிறோம். ஒரு நிகழ்வால் தொடங்கும். கேரளாவில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் வரைக்கும் நல்ல மழை, நாடெங்கும் பருவமழை, வலுவான மழைப்பொழிவு தான் தெரியுது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதன் ஆதரவு பெற்ற ஸ்கைமெட் போன்ற நிறுவனங்கள்லாம் குறைவான மழைப்பொழிவுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக மழை பொழிவதற்கான வாய்ப்பு 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாமை பொறுத்த வரைக்கும் சராசரி கூடுதல் மழைப்பொழிவு தான் இருக்குது. குறைவான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை. வலுவான நிகழ்வுகளும் வலுவான மழைப்பொழிவும் திடீரென்று சேர்த்து பெய்யக்கூடிய மழையாக இருக்கும். சீராக இருக்காது. திடீரென்று கொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். வட மாநிலங்கள் எல்லாம் கேரளாவிலையும் திடீரென்று அணைகளை நிரப்பும். உபரி நீர் அணைகளில் திறப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஜூன் மெல்ல ஏறும் மழைப்பொழிவு. கோடை மழையே உங்களுக்கு அணைகளுக்கு நீர்மட்டத்தை உயர்த்தும். மே மாத மழையே அணைகள் நீர்மட்டத்தை உயர்த்தும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைகள் நீர்மட்டத்தை ஜூன் நல்லாவே உயர்த்தும். ஜூலை ஆகஸ்டில் அணைகள்லாம் நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கும். கவலைப்படாதீங்க. ஆகவே இவையெல்லாம் ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அறிக்கையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அனைத்து அறிக்கையும் கேட்டு வாருங்கள். உண்மை புரிந்த பிறகு நீங்கள் நம்பினால் போதும். அது வரைக்கும் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்திருந்து, அதே போல் தென்மேற்கு பருவமழையும் நல்லா இருக்குது. வடகிழக்கு பருவமழை 100% உறுதியாக மிக சரியாக இருக்குது. மிகச்சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் வங்கக்கடலில் வெப்பம் இப்போவே 30-31 டிகிரி தமிழ்நாட்டை ஒட்டினா இதில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏதாவது காற்று சுழற்சிகள் வரலாம். இதனால் கடல் வெப்பத்தை உறிஞ்சி ஊதுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது நீரோட்டம் கடத்தினாலும் பெரும்பாலும் வட இந்தியாவிற்கு கடத்தினாலும் மீண்டும் தென்னிந்தியாவிற்கு கடத்தும். இதனால் வெப்பநிலை சாதகமாக பாதுகாப்பு பெட்டகமாக மேலும் உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் வடகிழக்கு பருவமழை நிறைய மழை பொழிவை தரும். கண்டிப்பாக தரும். இந்த வருஷம் எல்லா மாவட்டங்களுக்குமே தரும். ஆகவே இது ஏற்கனவே பெயிலே போன வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் எதிர்பார்த்த ஒன்று தான். இலங்கையில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, இலங்கையில் பாதி கூகுள் மேப்பே மாறி போயிடுச்சு. ஆனால் அதுவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது தான். நூலழியில் தப்பித்தோம் எனலாம். ஆகவே அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுக்க வேண்டியது திடீரென்று செயலிழந்தது, கரையோரம் நின்றது. இவையெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே இலங்கையில் ஏற்பட்ட பெரும் பாதிப்பு வரலாறு காணாத பாதிப்பு. கூகுள் மேப்பே மாற்றிருக்குன்னு நம்ம சொன்னேன். ஆகவே அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. தமிழ்நாடு தப்பியது எனலாம். தவிர இந்த ஆண்டும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வலுவான நிகழ்வும் வடகிழக்கு பருவமழையில் காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.